மக்களுக்கு இது பெருத்த ஏமாற்றமா தான் நான் பாக்குறேன். அப்படி கொடுக்குற நீங்க 3 தரத்துக்கு 6ஆவே தாங்கலாம். பணக்காரனாவே இருக்கட்டும், ஏழைக்கு இன்னமும் கொஞ்சம் கொடுங்களேன். பசங்களுக்கு எங்களுக்கு என்ன 2 பஸ் என்ன ஃப்ரீயா விடுங்கண்ணா. காசு கொடுத்துட்டு போக முடியல எங்களால. 2 பஸ்ஸாவது ஃப்ரீயா விடுங்கண்ணா பசங்களுக்கு. சமத்துவம் பேசினா மக்களுக்கு பிடிக்காது, சமூக நீதி பேசினா மக்களுக்கு பிடிக்காது, பாட்டு பாடினா பிடிக்கும், டான்ஸ் ஆடினா. இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் என்ன, அவங்க மட்டும் என்ன ஸ்பெஷல் கிரியேச்சரா, அவங்களும் நம்புற மாதிரி ஹியூமன்ஸ் மட்டும்தான். ஸோ இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடின அதே விஜய் இப்பவும் டாஸ்மார்க்ல 10 ரூபா பணம் வாங்குறாங்க. அந்த பணம் இப்ப யாருக்கிட்ட போகுதுன்றது மக்களுடைய கேள்வியா இருக்கு. வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கோட பப்ளிக் ஒப்பீனியனுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர் ஃப்ரீ வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தவரு இப்போ 3 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டசபையில அறிவிப்பு தெரிவிச்சிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து எல்லா விதமான ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ், எல்லா பஸ்லயுமே இதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு சட்டசபையில. இதெல்லாம் தாண்டி இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்போ அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையை வச்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என் கூட கேமராமேனா வந்திருக்கு யாரும் பார்த்தா அகில் ப்ரோ தான் வந்திருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிஎம் விஜய் அவர்கள் 3 கேஸ் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா முன்னாடி தேர்தல் அறிக்கை அப்போ வாக்குறுதி அப்போ 6 தரேன்னு சொன்னாரு. இப்போ 3 தான் தராரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எது கொடுத்தாலும் மக்களுக்கு நல்லது தானே பண்றாரு. ஆனா முன்னாடி 6 சொல்லிட்டு இப்போ 3 கம்மி பண்றாரு. ஏன் செய்யாம இருந்தா தப்பு, எது செய்யறாரு இல்லையா? 3 சிலிண்டர் கொடுத்தாலும் அது மக்களுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? போதும். 3 தராருன்றதை விட தகுதி வச்சிருக்காரு. 2.5 லட்சத்துக்கு கீழே ஆண்டு வருமானம் இருந்தாதான் அவங்களுக்கு தரணும்னு சொல்லி தகுதி வச்சிருக்காரு. அது மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகன்ற 2 பெருங்கட்சிகளை பின்னாடி தள்ளிட்டு இவர் வந்திருக்காரு. அதுக்கு மக்கள் இவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த ஆதரவு எதுக்காக அப்படின்னா இவங்க செஞ்ச தப்ப நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காண்டிதான். ஆனா இப்ப விஜய் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அதே டிஎம்கேவோட ஃபார்முலா, அதே அதிமுகவோட அந்த ஃபார்முலா, இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் திரும்ப பண்றாரு. மக்களுக்கு இது பெருத்த ஏமாற்றமா தான் நான் பாக்குறேன். அப்படி கொடுக்குற நீங்க 6 சிலிண்டராவது கொடுங்களேன். 2.5 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களுக்கு 3 சிலிண்டருக்கான காசை வங்கியில வரவு வைக்கிறதா சொல்லியிருக்கீங்க. 3 தரத்துக்கு 6ஆவே தாங்கலாம். பணக்காரனாவே இருக்கட்டும், ஏழைக்கு இன்னமும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. எப்படி பாக்குறீங்கன்னா 6 தரலாம். 6 தரலாம். ஆனா 3 எந்த வீட்டுக்கும் கம்ஃபர்டபுள், பாதி பேருக்கு தெரியாது. அதனால இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? அவர் தரேன்னு சொன்னாரே, இப்போ தரலையே, இதை அவர் செய்யாம போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா நம்ம இந்த பொலிட்டிக்கல் வைஸ் திங்க் பண்ணோம், இந்த பட்ஜெட் வைஸ் திங்க் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு நிறைய கடன்ல இருக்கு. ஸோ ஒரு 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் செய்யறாரு. என்னன்னா 3 சிலிண்டர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அக்செப்டபிள் தான். வாட் அந்த பட்ஜெட் பேஸ்ட் அந்த மைண்ட்ல பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு பீப்புள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. என்ன அவர் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, இப்போ 3 ஆக்கிட்டாருன்னா எல்லாரும் கோவப்படதான் செய்வாங்க. அவர் மேல அவருக்கு அகைன்ஸ்டான குற்றச்சாட்டு தான் வைக்க பார்ப்பாங்க. இப்போ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இட்ஸ் குட், ஓகே. இருக்கிற சுச்சுவேஷன், பட்ஜெட் சுச்சுவேஷன்ல 3 தரதுன்றதே பெரிய விஷயம், பண்ணலாம், குட். ஆனா இவர் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே டிஎம்கே சைடு அதாவது பிப்ரவரி மாசமே பட்ஜெட் அந்த இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வாக்குறுதி தர ஆரம்பிச்சாரு. அப்போ தெரியும்ல கடன் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. கடன் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்ப கவர்மெண்ட் கிட்ட வேற கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது. ஸோ இவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியுது. ஸோ அதை அவங்க மேனேஜ் பண்ணல. நம்ம என்ன ஆட்சிக்கு வரதான் யாரும் இருந்தாலும் சொல்லலாம், யாரும் தான் சொன்னாங்க அது தர இது தரேன்னு. ஸோ சொன்னவங்க யாருமே ஃபுல்ஃபில்லா கொடுத்தது இல்லை. இவர் தரன்ற போது நம்ம அதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம குற்றச்சாட்டு நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம கொடுத்த பொருள் வச்சு நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது. அது ஓட்டு வாங்க சொன்னா அப்படி சொன்னாரு, எல்லாருக்கும் தரங்கிறன்னு சொல்லி சொன்னார். ஓட்டு வாங்கிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, அதனால சிஎம் ஆயிட்டாரு கூட்டணி வச்சு. அதனால சொல்லுவார் ஆயிரம் சொல்லுவார். ஆனா ஒரு தேர்தல் அறிக்கை என்ன சொன்ன மாதிரி என்ன ஒரு தேர்தல் அறிக்கை இப்போ நிறைவேற்ற கிடையாது. இப்போ வரைக்கும் விவசாய கடன் சொன்னாரு. விவசாய கடன் என்ன சொன்னாரு? விவசாய கடன் முழு தள்ளுபடின்னு சொல்லி சொன்ன அவரு விவசாய கடன் முழு தள்ளுபடி சொல்றாரு. வேற 50,000 சிறு குறு விவசாயி என்னென்னமோ சொல்லாரு. அவர் வரைக்கும் குறைச்சிருக்கான்னு சொல்றாரு. அந்த டாபிக் மட்டும் தான் எடுக்கிறாரு. அந்த டாபிக்ல இருந்து ஒரு 10% மட்டும் தான் செய்யறாரு. பாக்கி 90% எங்க தான் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடின அதே விஜய், செந்தில் பாலாஜி கிட்ட தான் அந்த பணம் போகுதுன்னு சொன்ன அதே விஜய் இப்பவும் டாஸ்மார்க்ல 10 ரூபா பணம் வாங்குறாங்க.
அந்த பணம் இப்ப யாருக்கிட்ட போகுதுன்றது மக்களுடைய கேள்வியா இருக்கு. மக்களோட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்டா வந்து விஜய் எங்க அண்ணன் வந்திருக்காரு, எங்க அண்ணன் பண்ற ஆட்சி செம்ம தூய்மையான ஆட்சி பண்ற போறோம். ஆனா வந்து திமுக ஆட்சி நடந்த ஊழல்னு சொல்றீங்க, வந்து அந்த ஊழல உங்களை தடுக்க முடியல வந்து. அப்ப அது ஊழல்னா நீங்க பண்றது பேர் என்ன? முதல்ல சிலிண்டரு கொடுக்கவே கூடாது, ஏன்னா காசு இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கொடுக்குறது 3 சிலிண்டர் ஓகே, அதே பரவாயில்ல. அதுக்கிட்ட இன்னும் நான் 6 சொன்னார்லாம் அநியாயம். அது அவர் சொல்லியே இருக்க கூடாது 6 சொல்லுன்னு. அது 3 சொல்லியிருக்கணும். அவரு ஏன்னா விட்டு இப்ப 3 சொன்னா இப்ப மக்கள் என்ன பண்ணது? 6 எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்கறது நம்ம கஜானால காசு இல்ல முன்னே சொல்லிட்டாரு. இப்ப என்ன செய்ய போறாரு நம்மளுக்கு தெரியும். 3 கோடி ஒரு ஆளுக்கு ஓகே நினைக்கிறேன். ஆனா இதனால கடன் சுமைகளும் ஒண்ணு ஏறும்ல. அது ஏறண்டா, அது அதுக்கு முன்னே விட்டு இருக்க கூடாதுல்ல. ஏற்கனவே தெரியும் அவருக்கு கடன் அதிகமா இருக்குன்னு. இப்ப 6 சிலிண்டர் அவர் வரணும் சொல்லி 6 சிலிண்டர் விட்டாரு. இப்ப இருக்கிற காசு இல்ல சொல்லி 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. அது கொடுக்க கூடாது. இன்னும் 1 2 கொடுத்தா கூட ஓகே, அதை வச்சே மேனேஜ் பண்ணிருக்கலாம். 2021 கொரோனா பீரியட்ல நான் 2 கட்சிக்குமே ஆதரவு. இது இந்த கட்சி தான் சொல்ல கிடையாதுன்னா 2018, 19, 20 கொரோனா டைம். அப்ப ஒரு வருவாய் இல்லாத ஒரு அரசு இருந்துச்சு, அவங்களும் நல்லா தான் கொண்டு போனாங்க. இப்ப 2021 திமுக வந்துச்சு. அப்ப கொரோனா காலமா நிறைய விஷயம்லாம் நடந்துச்சு, அதனால கடன் வாங்கினாங்க. அந்த கடன் மேனேஜ் பண்ற அளவுக்கு வரவு வந்துச்சு நமக்கு. இப்பவும் அதே நிலைமை தான் இருக்கு. கடன் வாங்குறதுல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க திமுகவை கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த நீங்க மேலும் கடன் வாங்குறதுக்கு மட்டுமே யோசிக்காம அதை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு எங்க வருவாயை கூட்டலாம், எந்த இடத்துல வர வைக்கலாம் அப்படின்றத யோசிக்கலாம். ஸ்டாலின் வந்து 2021 வந்து ஆட்சிக்கு வந்து அமர்ந்து உட்கார்ந்தாரு. வந்து கையெழுத்து போட்டிருந்தாரு. வந்து மகளிர் விடியல் பண்ண சொல்லி போட்டிருந்தாரு. வந்து நீங்க வந்து கையெழுத்து என்ன போட்டீங்க? வந்து எத்தனை கழிச்சு போட்டீங்க நீங்க கையெழுத்து? வந்து ஒரு கழிச்சு போட்டாரு. ஒரு கழிச்சு போட்டாரு. வந்து அந்த மாதிரி இருக்கு வந்து ஒரு ஆட்சி. சரி, இப்ப அடுத்தபடியா வந்து இதே விடியல் பயணம் சொன்னீங்க. விடியல் பயணமா வந்து இப்போ எல்லா பெண்களுக்குமே வந்து எல்லா பஸ்லயுமே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 2ஆம் தேதியில அது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரும் போட்டிருக்காரு. 3 சிலிண்டர் கொடுக்க முடிஞ்சது ஒரு பெரிய விஷயம் தாங்க. 6 சிலிண்டர்னு சொல்றது எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில சொல்றதெல்லாம் நியாயமான விஷயம்தான். அது வந்து மெயினாக தே ஸ்பீக்கிங் ஃபார் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் ரீசனுக்காக தான் சொல்றாங்க. அவ ஒண்ணுமே இல்லாம 6 சிலிண்டருக்கு 3 கொடுக்கல. அடுத்து ஒரு 3 சிலிண்டர் ட்ரை பண்ணலாம் மேபி. ஸோ 6 சொன்னதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றம் கிடையாது, ஒரு பாதியாவது வந்துருக்குல்ல. அதனால கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சாய்ஸ் பார்க்கலாம். வருஷத்துக்கு 2.5 லட்சம் வாங்குறவங்க தான் வந்து அந்த சிலிண்டருக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வருஷத்துக்கு 2 லட்சம் மேக்ஸிமம் நம்ம எக்கனாமிக் வந்து நம்ம இது அந்த அளவுக்கு தானே இருக்கு. 2 லட்சங்கிறது ஒரு பேசிக்கோட எக்கனாமி மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்னோட பிரைவேட் ஒப்பீனியன், எனக்கு அப்படிதான் தோணுது ஒரு பேசிக்காவே. பட் 2 லேக்ஸுங்கிறது இன்னும் 2.5. ஆமா, 2.5ங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு இதனால பீப்புள்ஸ் வந்து பலன் அடைவாங்க. பட் இருந்தாலும் பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது பற்றா இருந்தா பெட்டரா இருக்கும். சரி, இப்ப அடுத்தபடியா வந்து அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து பெண்களுக்கு வந்து எல்லா விதத்துலயும் எல்லா பஸ்லயும் ஏசி பஸ் எல்லா பஸ்லயுமே டீலக்ஸ் ஃப்ரீ சொல்லியிருந்தாரு. ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. யார் அவர் வாக்குறுதியில சொன்னதை நிறைவேற்றிட்டாரு. ஆமா, இதை நான் வரவேற்கிறேன். ஆனா அதுலயும் ஒரு தவறு இருக்கு. பெண்களுக்கான இலவச பேருந்து விரிவுபடுத்தும் திட்டம் அப்படின்னு. அப்ப ஆல்ரெடி ஒருத்தவங்க திட்டத்தை தொடங்கிட்டாங்க, அதை ஒரு விரிவுபடுத்துறன்றதை தான் மென்ஷன் பண்றாரு. மகளிர் விடியல் பயணம்ன்ற ஒரு வார்த்தைய மகளிர் பயணம் அப்படின்னு மாத்தினாரு. அந்த விடியல்ன்றது அப்பயே போயிடுச்சு என்ன கேட்டா. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்றது தவறு. புது திட்டமா இத சொல்லலாம். அது முறை கட் பண்ணும். ஏன்னா ஏற்கனவே ஃப்ரீயா தான் விட்டாங்க. இப்ப இருக்கிற எல்லா பஸ்ஸும் வேற ஃப்ரீயா விட்டுனுக்குறாங்க. பசங்களுக்கு எங்களுக்கு என்ன 2 பஸ் என்ன ஃப்ரீயா விடுங்கண்ணா. காசு கொடுத்துட்டு போக முடியல எங்களால. 2 பஸ் ஆவது ஃப்ரீயா விடுங்கண்ணா பசங்களுக்கு. எல்லாம் உமன்ஸுக்கே விட்டு நிக்கிறீங்கண்ணா. நல்ல விஷயம் தான். ஆனா எங்களுக்கு மட்டும் ஒரு 2 பஸ் எப்படின்னா விடுங்க. அவங்களுக்கே விட்டு நிக்கிறீங்க. அவங்களுக்கே எல்லா சலுகை செய்யறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன செய்யுங்கண்ணா. ரொம்ப நாள் நீடிக்காது. ரொம்ப நாள் நீடிக்காது. எதை வச்சு சொல்றீங்க? ஜனா காலி ஆச்சுட்டாரு. இப்ப இங்க இருந்து சாதாரணமா ஒரு பஸ் சொல்றேன் ப்ரோ. வந்து சாதாரண பஸ் சொல்றேன். இங்க இருந்து வந்து இப்ப ஏதமா இங்க வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து வந்து கன்னியாகுமரி கிட்டத்தட்ட வந்து 700 கிலோமீட்டர் வருது. வந்து இதே ஒரு சாதா ஒரு கவர்மெண்ட் பஸ்னா வைங்க, வந்த கவர்மெண்ட் பஸ் விட மாட்டாங்க. வந்து எஸ்டி பஸ் தான் விடுவாங்க கன்னியாகுமரி வரைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 வரும் மேடம். ஸ்லீப்பர் 600 வரும். வந்து ஒரு 500 ரூபா வச்சுக்கோ. ஒரு 500 வச்சுக்கோ. வந்து 500 வச்சுக்க. அது இதனால வந்து பணம் கொடுத்து போறவங்களுக்கு எவ்வளவு சிக்கலா வரும். வந்து யோசிச்சு பாருங்க. வந்து இதை நீங்க யோசிச்சு பார்த்தாலே வந்து இது எப்படி அவர் மேனேஜ் பண்ணி இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணி எப்படி பண்ண போறோம் தெரிய மாட்டேங்குது. வந்து பார்ப்போம் என்ன பண்ற போறவர்னு பார்ப்போம். மக்களுக்கு நல்லது பண்ண வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க தான். வந்து இவர் எப்படி பண்ற சொல்லி பார்ப்போம். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இப்போ வரைக்கும் சொன்ன போனா கிட்டத்தட்ட வந்து 120 நாள் 130 நாள் கிட்ட ஆச்சு வந்து ஆட்சிக்கு. வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒன்றும் இவர் வந்து பெருசாலாம் ஒன்றும் மாற்றம் கொண்டு வந்த மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே தெரியல. வந்து திமுக ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் ஆட்சி இந்த ஆட்சியும் போயிட்டு இருக்கு. வந்து இது வந்து டோட்டலி அன்ஃபேர் தான். ஏன்னா மென்ஸும் தான் ஒர்க் பண்றாங்க, போறாங்க, வராங்க. ஸோ சிட்டிக்குள்ள விட்டது
ஃபைன், ஓகே, கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக விட்டது. ஆனால் இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் என்ன, அவங்க மட்டும் என்ன ஸ்பெஷல் கிரியேச்சரா, அவங்களும் நம்புற மாதிரி ஹியூமன்ஸ் மட்டும்தான். ஸோ இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் ப்ரோ. இல்லை, பெண்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் அது வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றம் தான். ஏன்னா பெண்கள் வந்து நமக்கும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, மதர் இருக்காங்க, எல்லாமே பலன் அடைவாங்க. ஸோ நல்ல விஷயம்தான் இது. இப்போ வந்து அரசியல்ல வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சதுனால வந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே அரசியல் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்காங்க. உதாரணத்துக்கு எஸ்டிஆர், ஜெயம் ரவி இவங்கலாம் வந்து நான் பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு, சொல்றாங்க. எல்லாரும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, எல்லாமே வரலாம். இது இண்டிவிஜுவல் நாடு இது. ஓகேவா, எல்லாரும் வரலாம், நல்லது பண்ணலாம், யாருன்னா வரலாம். யார் வேணா வரலாம். ஆனா நல்லது பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல சார். பண்ணணும், பண்ணதான் வர முடியும். பண்ணாமலும் வர முடியாது இல்லையா? ம். இதுக்கு சாட்சி லாஸ்ட் இயர் இந்த இயர் டிஎம்கே தோத்தது காரணம். அது ஒரு எடுத்துக்கலாம். வேணாம். ஏன்? ஏன்னா அவங்க வந்து நடிச்சுதான் இருந்தாங்க. இதுல வந்தா பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது. ம். ஏற்கனவே இருந்ததுனால அவங்க பாதி பேர் தெரியும். வேற ஜெனரேஷன் போன ஜெனரேஷன் இந்த வாட்டி நாட்டு மக்கள் அந்த மாதிரி தானே இருக்காங்க. நடிகர்கள் வந்தால் அரசியல் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இவர் வந்துட்டாரு, அண்ணா ஆசிரியரா இருந்தாரு, யாருமே ஆசிரியர் வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. கரெக்டு சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நாங்களே இப்போ அரசியலில் இருக்குமே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ விஜய் வந்தவொடனே அவருக்கு பிடிக்கும் சொல்லி அவர் அரசியல் பார்க்குறோம். அதேமாதிரி அவர் வந்தவொடனே நிறைய நல்லதெல்லாம் செய்கிறாரு. இப்போ ஏற்கனவே இன்னும் லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் வாங்குறாங்க, இப்போ தெரியுதுல்ல, வெளியே நம்மளுக்கு தெரியுது. லஞ்சம் வாங்கத்தாலும் நம்மளுக்கு தெரியுது. அதேமாதிரி இப்போ இவர் நல்லது செய்யலான்னா அப்பயே ஓகே. இதேமாரி நிறைய பேர் வந்து நல்லது செஞ்சாங்கன்னா ஓகே, வரது நல்லது தான். ஆனா நடிகர்கள் எம்ஜிஆர் வந்தாருன்றப்ப அப்ப எம்ஜிஆரை பத்தி அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்களோ, இப்ப இந்த நடிகர் வந்திருக்காரு, அடுத்து ஒவ்வொரு நடிகருக்கும் அந்த ஆசை வரலாம், மக்களும் மாறலாம். இது வந்து நம்ம எம்ஜிஆர் காலகட்டத்திலே வந்துருச்சு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவே. உள்ள வந்தா, அரசியலுக்குள்ள வந்தா என்ன நடக்கும், மக்களுக்கு எல்லாம் நல்லா செய்யலன்னு காட்டினார். ஸோ இப்படி வந்தாங்கன்னா எல்லாருமே ஆளாளுக்கு இது மூளை கட்சி ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க? ப்ளஸ் சினிமாவும் பாதிக்கும்ல. ஸோ இவங்க தான் டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ், இவங்களை வச்சு தான் வந்து சினிமா பட்ஜெட்டே ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களும் வந்துட்டாங்கன்னா சினிமாக்கும் வந்து ட்ராபேக்கு, ப்ளஸ் பொலிட்டிக்கல்ஸ்க்கும் ட்ராபேக். ஏன்னா யாருக்கு அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்குன்னு தெரியாது. இப்போ விஜய் ஒரு ஸ்டார் ஃபேஸு, ஸோ வருவாரு நம்பினாங்க, வந்துட்டாரு. ஸோ அதே மாதிரி எல்லாரையுமே நம்பிட முடியாதுல்ல. 4 பேர் இன்னும் அவங்கள மாதிரி அவரும் டாப் ஆக்டர்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்களோட ஸ்டேஜ்க்கு இவங்க இல்லைல்ல. ஸோ ஃபுல் ட்ராபேக் தான். தமிழ்நாடு மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறனால எல்லாரும் வராங்க வந்து. விஜய் வந்தனால போட்டாங்க வந்து ஓட்டு. இப்போ அடுத்து தனுஷ் வரங்கிறாரு வந்து, அடுத்து சவுக்கு சங்கர் இதுல புரிந்து வைத்திருக்காங்க. மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. போராடுனா மக்களுக்கு பிடிக்காது, சமத்துவம் பேசினா மக்களுக்கு பிடிக்காது, சமூக நீதி பேசினா மக்களுக்கு பிடிக்காது, பாட்டு பாடினா பிடிக்கும், டான்ஸ் நாங்களும் ஜென்சிலிங்கர் தான் ப்ரோ வந்து. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு வர மாட்டேங்குது. என்ன காரணம்? எங்களுக்கு வந்து நாங்களும் விஜய் படம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். வந்து லியோ படம் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துருக்கோம். நாங்க வந்து பார்க்கணும், நடிகனா பார்க்கணும். அது மாத்தி யோசிச்சதுனால தமிழ்நாடு மாற்றம்ன்றது எந்த விஷயத்துல உண்மைனா அதுல பாதாளத்துக்கு போக போகுதுன்றதுதான் ஒரு பெரிய மாற்றம். ஆமா ப்ரோ. நடிக்கிறனால அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அப்படி எந்த இதுவும் கிடையாது, சட்டமும் கிடையாதுல்ல. ஸோ யாரு வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்றவங்க யாரும் எந்த துறையிலேருந்து வந்தாலும் அது வெல்கம் பண்ற விஷயம்தான்.